உனக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதை அப்படியே ஏத்துக்கோ. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ கைஸ். ரீசெண்டாக இல்லை, நேற்று பார்த்தீங்கன்னா வந்து ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் ஒன்று இருக்குது. மணிகிஸ்ட்டை விட பயங்கரமாக இருக்கும். மணிகிஸ்டாவது ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஸ்டோரி எடுத்துருப்பாங்க. பட் இதில் அப்படி கிடையாது. லைவ் லொக்கேஷனில் ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு கேமும் வித் அட்ரினலின் ரஷோட இருக்கும். அந்த மாதிரியான வேலைப்பாடு வந்து இந்த ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் அப்படிங்கிற சீரிஸ். இதில் இது வரைக்கும் 2 சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு. 2 சீசனுமே பார்த்தீங்கன்னா நேற்று தமிழ் டப்பை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2 சீசனோட லிங்க்குமே வந்து டெலிகிராம் சேனல் ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம். ஒவ்வொரு கேமும் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க இந்த சீரிஸில். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான சீரிஸில் வந்து மஸ்ட் வாட்சில் வந்து இந்த ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் அப்படிங்கிற சீரிஸ் இருக்கும். சீசன் 3 வந்து இந்த வருஷம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி 2 சீசனையும் பார்த்துருங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அப்படிங்கிற ஒரு சீரிஸ் வந்து சீசன் 1 ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதோட லிங்க்கும் ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்தா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதோட சீசன் 2 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 எபிசோட் பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீசன் 1ல் என்ன ஒரு த்ரில்லர் மூமெண்ட் இருந்துச்சோ அதை அப்படியே கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி சீசன் 2லையும் ஃபஸ்ட் 4 எபிசோட் கொண்டு போயிருப்பாங்க. ஒரு கிளிஃப் ஹேங்கர் அப்படிங்கிற மாதிரி தான் முதல் 4வது எபிசோடு வந்து முடிச்சிருப்பாங்க. அடுத்த ஒரு 4 எபிசோடு வந்து செப்டம்பர் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதான். நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சீசன் 2வையும் பார்த்துருங்க. முதல் 4 எபிசோடையும் பார்த்துருங்க. 4 மணி நேரம் இருக்கும். 4 மணி நேரம் போரே அடிக்காது கைஸ். சிங்கிள் எபிசோட் கூட போர் அடிக்காம போவோம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம படத்துக்குள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய படம் ப்ளூ பீட்டில் அப்படிங்கிற படம் தான். ஜேமி அப்படிங்கிற ஹீரோ இருக்காரு. நம்ம ஹீரோ அவருக்கு வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு ஏலியன் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த கிஃப்ட் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹோஸ்ட்டாக வந்து தேர்ந்தெடுக்குது. இந்த வெனமில் வந்து தேர்ந்தெடுக்கும்ல, அது மாதிரி வந்து ஹோஸ்ட்டாக தேர்ந்தெடுத்த உடனே நம்ம ஹீரோ வந்து ப்ளூ பீட்டில் வந்து மாறிடுறாரு. அவருக்கு வந்து ஒரு ஷூட் ஒன்று ரெடி ஆகுது அந்த பீட்டில் மூலியமாக. ஸோ அந்த ஷூட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வெப்பன் ஆர்மர்னு சொல்லிட்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. லேட்டராக தான் அவருக்கு யூஸ் பண்ண தெரியுது. கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தவிக்கிறாரு. போக வந்து அவருக்கு பழகிடுது. இந்த சூட்டை வந்து ஸ்கேரப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தேடி ஒரு படையே தேடி வரும் அந்த சூட்டை வந்து அவன் கைப்பற்றணும் அப்படின்னு. ஸோ வில்லன் ஹீரோ இவங்க 2 பேருக்கு நடந்த ஒரு போர் தான் வந்து இந்த படம் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஆண்ட்மேனு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெனம் இதெல்லாம் கலந்த ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு கைஸ். போர் அடிக்காமல் முடிச்சு. சிஜிலாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க படத்தில். இந்த படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. 5.9 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். இந்த ஹீரோ வந்து கோப்ரா கை சீரிஸில் நடிச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் அந்த படம் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. எல்லா படத்தையும் கலந்து எடுத்த மாதிரி இருந்தாலும் நல்ல ஒரு சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னு சொல்லணும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டில் பார்க்கக்கூடிய படம் பெர்ஃப்யூம் த ஸ்டோரி ஆஃப் மர்டரர் அப்படிங்கிற படம் தான். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரி லைன் உள்ள ஒரு படம் இந்த படம். ஃப்ரான்ஸோட 18ஆம் நூற்றாண்டில் ஜான் அப்படிங்கிற ஒரு பையனை காட்டுறாங்க. அவனோட பாடியில் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. உணர்ச்சிகளே இல்லாத, அதாவது வந்து வாசனைகளே இல்லாத ஒரு மனிதன் அப்படிங்கிற மாதிரி இருப்பான். அவனோட எந்த ஒரு ஓடருமே வந்து பாடியில் வந்து இருக்காது. பட் இவனுக்கு ஒரு பவர் இருக்கும். ஏன்னா வந்து சின்ன ஸ்மெல்லை கூட பார்த்தீங்கன்னா வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பான். அப்படி ஒரு சக்தி இருக்கும் அவனுக்கு. அவன் சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு ஸ்மெல்லாக இருந்தாலுமே வந்து அவனுக்கு ஈஸியாக உணர முடியும். அந்த மாதிரி தான் அவன் பவர் இருக்கும். இப்போ வந்து ஆக்சிடெண்ட்டாக வந்து வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு லேடியை வந்து கொண்டுறான். அவள் உடம்புலேருந்து ஒரு சென்ட் ஒன்று வரும், ஸ்மெல் ஒன்று வரும். அதை வந்து பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இதுக்கப்புறம் தொடர்ந்து கொலைகள் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த வேர்ல்டுலேயே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பெர்ஃப்யூம் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ அந்த 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் நடந்த ஒரு கதை. அங்கே வந்து எப்பெல்லாம் வந்து கொலை பண்ணுறாங்க, எப்பெல்லாம் அந்த பெர்ஃப்யூமை வந்து எப்பெல்லாம் யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து பயங்கரமாக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் அண்ட் ரிவீலிங்காக இருக்கும். அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி, இதாண்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரி லைன், அதுக்குண்டான ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற மாதிரி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. 7.5 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். ஸோ செம்மையான ஒரு படம் கைஸ். பெர்ஃப்யூம் பற்றி தான் படம் ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக பாருங்கள். தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது இந்த படம். நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய படம் தி போப் எக்ஸோசிஸ்ட் அப்படிங்கிற படம் தான். ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். காஞ்சூரிங் மாதிரி வச்சுக்கங்களேன். படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து கேப்ரியல் அப்படிங்கிற ஃபாதர் தான் வந்து நம்ம ஹீரோ. ஸோ அவர் வந்து பேய் ஓட்டுறதுல வந்து ஃபைனஸ்ட் பேய் ஓட்டுற ஆளாக இருப்பார். வேட்டிகன் சிட்டிலே அவர் தான் இது வரைக்கும் ஒரு 1 லட்சம் எக்ஸசைஸும் மேலே பண்ணியிருப்பார். இந்த பேய் ஓட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். இப்போ வந்து ஸ்பெயினில் வந்து ஒரு பழமையான குடும்பத்தை காட்டுறாங்க. அங்கே வந்து புதுசாக வந்து இந்த ஃபேமிலி வந்து குடியேறி போகிறாங்க ஒரு வீட்டுக்கு. அங்கே போனோன்னா அங்கே இருக்கக்கூடிய சின்ன பையனுக்கு வந்து பேய் பிடிச்சிருது. அங்கே இருக்க உள்ளூர் ப்ரீஸ்ட் வந்து போய் பேய் ஓட்ட பார்ப்பார். போய் அடி வாங்கிட்டு வந்துடுவார். இப்போ நம்ம ஹீரோ கேப்ரியல் வந்து அந்த வீட்டுக்கு போகிறாரு. போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஒரு சில விஷயங்கள் வந்து அங்கே நடந்திருக்கு அப்படின்னு. உண்மையிலே அந்த பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ அதை எப்படி வந்து இவர் தடுத்து நிறுத்தினார், அந்த பேயை எப்படி வெளியே கொண்டு வந்தார், அந்த சின்ன பையனை வந்து எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. பட் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட மிஸ்ட்ரி ஒன்று இருக்கும். அந்த வீடை பற்றின ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சின்ன பையன் வந்து சூப்பராக நடிச்சிருந்தான் அந்த படத்தில் பார்க்கும்போது. இவரும் வந்து பயங்கரமாக அடிலாம் வாங்குவார். பட் நல்லா இருந்துச்சு படம் பார்க்கும்போது. வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. ஹாரர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாங்க. இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், ஜி5, அமேசான் பிரைம்லாம் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. IMDb பார்த்தீங்கன்னா 6.1 கொடுத்துருக்காங்க. தமிழ் டபுளே நல்லா இருக்குங்க கைஸ். இந்த படம் நல்ல தமிழ் டப் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ பயங்கரமாக இருப்பார். ஸோ அவருக்காண்டி இந்த படத்தை பாருங்கள் கண்டிப்பாக.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் ஃபியர் த நைட் அப்படிங்கிற படம் தான். டெஸ்ஸா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு எக்ஸ் சோல்ஜராக இருப்பாங்க. அவங்க சிஸ்டரோட கல்யாணத்துக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் ஒன்று ட்ராவல் பண்ணி ஒரு வீட்டுக்கு வந்து போவாங்க. அந்த வீடு வந்து மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு வீடு. ஸோ அங்கே வந்து கல்யாணம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் சிறப்பாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மாஸ்க் போட்டு வந்து ஒரு சிலர் கும்பல் பார்த்திங்கன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே வந்து கொல்ல ஆரம்பிப்பாங்க. இவங்கெல்லாம் லேடிஸாக இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் கொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவங்க எல்லாரையும் காப்பாற்றி அந்த வீட்டில் தப்பிச்சு வந்தாங்களா இல்லை, எதுக்காக வந்து இவங்க மாஸ்க்கை போட்டு அங்கே போய் இவங்களை கொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வேலிடான ரீசன் ஒன்று இருக்கும். அது என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்ஷன் த்ரில்லர் அட்வென்ச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் போவோம். முழுக்க அந்த வீட்டை சுற்றி தான் போவோம். இவங்களை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், அந்த லேடியும் சிஸ்டரை காப்பாற்றி ஆகணும். ஏன்னா கல்யாணம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள காப்பாற்றணும். இவங்க ஒரு ஆளுக்கு தான் ஃபைட் பண்ண தெரியும். இவங்க எப்படி மூளை யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சாங்க, இவங்க எதுக்கு இவங்களை சம்மந்தம் இல்லாமல் போய் கொல்றாங்க அப்படிங்கிறதுக்குலாம் வந்து வேலிடாக வந்து படத்தில் ஒரு ரீசன் வச்சு படம் எடுத்திருப்பாங்க. இந்த படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. முழுக்க அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இது. செம்மையான ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் படம் கைஸ். 4.8 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். கண்டிப்பாக பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்கக்கூடிய படம் ஃபால்கன் ரைசிங் அப்படிங்கிற படம் தான். ஜான் அப்படிங்கிற நம்ம ஹீரோ வந்து ஒரு எக்ஸ் மெரீனாக இருப்பார், அமெரிக்க மெரீனாக இருப்பார். இவரோட சிஸ்டர் வந்து பிரேசிலில் வந்து ஒரு NGOவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சிஸ்டரை வந்து ஒரு கும்பல் வந்து அட்டாக் பண்ணுவோம். அதில் வந்து அவங்க வந்து கோமாக்கு போயிடுவாங்க. இதில் கடுப்பான நம்ம ஹீரோ வந்து பிரேசிலுக்கு போகிறாரு, யார் என் தங்கச்சி அட்டாக் பண்ணது அப்படின்னு. அங்கே போனதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வரும் அங்கே வந்து ஒரு எக்குசா ஜாப்பனீஸ் கும்பல் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு. அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும். இவங்க வந்து ட்ரக் பிஸ்னஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஜான் வந்து இது எல்லாத்துக்குள்ள ஹெட் ஒருத்தா இருப்பான்ல, அவனை தேடி போட்டு தரலாரா இல்லையா, அவன் தங்கச்சிக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. ஒரு ஆக்ஷன் படம் கைஸ். நீங்கள் ஸ்டோரியெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து முழுக்க ஒரு தமிழ் பட ஸ்டோரி கேட்ட மாதிரி இருக்குல்ல, பட் இது ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக தான் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஆள் வந்து ஒரு 6 அடி இருப்பார் போல், விரட்டி அடிப்பார். அவ்வளோ வரையும் எல்லா சீனும் ஃபைட் சீன் ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. 1 vs 4 இருக்கும், கட்டானா ஃபைட் இருக்கும், எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து IMDbயில் 5.8 கொடுத்துருக்காங்க. லிங்க் வந்து எந்த OTTலையுமே கிடைக்கல. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க வேணுங்கிறவங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 12,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. வீடியோ சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ see you guys next வீடியோவில் பார்ப்போம். டாடா பை பை. Hey, I'm up.